வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லையில் வக்கீல்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். பாளையில் மாவட்ட கோர்ட் முன் நடந்த போராட்டத்திற்கு வக்கீல்கள் சங்க தலைவர் ராஜேஸ்வரன் தலைமை வகித்தார். இதில் செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் ராஜா, துணைத் தலைவர் வினோத்குமார், துணை செயலாளர் முத்துராஜ், நூலகர் அனுபிரவீன், செயற்குழு உறுப்பினர்கள் கார்த்திக் தம்பான், சரண்யா, முத்துராமன், பாலா, கலைசெல்வன், நிர்வாகிகள் ஆதிநாராயணன், காதர், ஜாஃபர் அலி, பால்ராஜ், ராஜசேகர், சுதர்சன், ராஜா முகமது, காமினி தேவன், அருள், வள்ளிநாயகம், ஹரி, நெல்சன், முருகன், குமார், செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து நெல்லை வக்கீல்கள் சங்க தலைவர் ராஜேஸ்வரன் கூறும்போது, புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் நடத்தப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம். வரும் 8ஆம் தேதி திருச்சியில் கண்டன பேரணி, ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. பொதுமக்கள் வக்கீல்களுக்கு எதிராக உள்ள இந்த சட்டங்களை கைவிட வேண்டும் என்றார். ஜனநாயக உரிமைகளை பறிப்பதற்கு விடமாட்டோம். ஒன்றிய அரசு குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சி சட்டம் ஆகியவற்றினை ஒன்றிய அரசானது சமஸ்கிருத மொழியில் தலைப்பினை எழுதி வழக்கறிஞர்களை மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் வடிவமைத்துள்ளது. இதனை கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி மக்களவையில் வைக்கப்பட்டு 20ஆம் தேதி மீண்டும் அது நிறைவேற்றப்பட்டு 25ஆம் தேதி ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதலுக்காக வைக்கப்பட்டது. பின்பு இது பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்ட போது அதிலே பாரதிய ஜனதா எம்பிக்களே பல திருத்தங்களையும் பல பிரிவுகள் பொதுமக்களையும் பாதிக்கும் வகையில் இருப்பது என்று கூறி பாரதிய ஜனதா எம்பிக்களே அதனை திருத்த வேண்டும், அந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதை கண்துடைப்புக்காக மத்திய அரசானது ஏற்று அந்த திருத்தங்களை கொண்டு வராமல் திரும்பவும் இதனை நடைமுறைக்கு கொண்டு வந்து இன்று முதல், அதாவது 1/7/2024 முதல் இந்த சட்டம் இந்தியா முழுவதும் அமலுக்கு வரும் என்று கூறி இன்று முதல் அமலுக்கு வரும் என்று கூறினார்கள். ஆனால் அதனை எதிர்த்து மாநிலம் முழுவதும் இன்று ஜாக் கூட்டமைப்பின் சார்பாக ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை ஆர்ப்பாட்டமும், 3ஆம் தேதி மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டமும், 8ஆம் தேதி திருச்சியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற உள்ளது. இச்சட்டமானது போலீஸுடைய கைகளை பொதுமக்களுக்கு எதிராக உயர்த்தி பொதுமக்களை கஷ்டப்படுத்துவதற்காகவும் நீதியை அதன் நீதி தேவதையின் கண்களை மூடி அதனை நீதியை கிடைக்க விடாமல், சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு கிடைக்க விடாமலும் இருக்கின்ற காரணத்தினால் இதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இன்று திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பு வழக்கறிஞர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ராஜேஸ்வரன், திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்க தலைவர். Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.